புதுசா திறந்திருக்கிற பள்ளப்பட்டி பூங்கால தான் இருக்கும். என்ன நிலைமையில இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ள வந்து பாருங்க தெரியும். சரக்கு குடிச்சிட்டு மிச்சம் வச்சுட்டு போயிருக்காங்க போல. திருப்பி வந்து கட்டிங் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா சரக்கு அடிக்கிற இடமா இது மாறிட்டு இருக்கு. இங்க எப்படி குழந்தைங்களும் லேடிஸும் வருவாங்க. நடப்பாதை ஃபுல்லா முள்ளு செடி முளைச்சி வெளியில வந்துருக்கு. பராமரிப்பே இல்லாத நிலையில இருக்கு. ஏதாவது விஷப்பூச்சி வந்து கடிச்சா கூட நடந்து போறவங்களுக்கு வந்து தெரியாது. அந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லாம ஃபுல்லா முள்ளு செடி முளைச்சி இருக்கு அந்த நடப்பாதை. ஏரிக்குள்ள போறதுக்கு வந்து கடைன்னு போர்டு போட்டிருக்காங்க. இந்த வேலியை கட் பண்ணி இந்த வழியா இறங்கி போயிட்டு ஏரியில இறங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நடைபாதை போற இடம் ஃபுல்லா நாய்கள் ஆக்கிரமிப்பா இருக்குது. இந்த மாதிரி நாய் சுத்திட்டு இருந்தா ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்களை இது கடிக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? போர்டெல்லாம் உடஞ்சி கீழே உழுவுற கண்டிஷன்ல இருக்குது. இது உள்ள எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடமே ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிகரெட் அட்டைங்க, ஹான்ஸ் பாக்கெட்டு, சரக்கடிச்சு போட்ட கப்பு, சமூக விரோதிகள் இங்க வந்து இதை வந்து ஒரு மினி பாராவே மாத்திட்டு இருக்காங்க. பொதுமக்கள் இப்படி இருந்தா எப்படி தைரியமா வர முடியும்? வர இருக்கிற விதமா நாய்ங்க தான் இங்க இருக்கு. எல்லா இடத்துலயும் நாய்ங்க சுத்திட்டு இருக்குது. எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. கம்பி உடஞ்சி கிடக்கு. இந்த பக்கம் பாரு ஃபுல்லா முன்னாச்சு கைப்பிடியே தெரியல. அந்த அளவுக்கு ஃபுல்லா செடிகள் வந்து சுத்தமா மெயின்டெனன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. குழந்தைங்க எல்லாம் தெரியாம முள்ளு குத்திக்கிட்டாங்கன்னா கஷ்டம். அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்காக அமைச்சிருக்கிற கூடாரம் இது. இது போற வழி எப்படி இருக்குதுன்னு நீங்களே சுத்தி பாருங்க. ஃபுல்லா புல்லு செடி முளைச்சிக்கிட்டு ஒரு போறதுக்கு ஒரு தரமே தெரியல. அந்த அளவுக்கு இருக்கு பராமரிப்பு இல்லாம. இந்த செடி முளைச்சிருக்குங்கிறதால வர கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்பயும் அதையும் மீறி பாத்தீங்கன்னா இங்க சிகரெட்டு, சரக்கு குடிச்சிருக்காங்க. எல்லா கூடாரமுமே வந்து சரக்கு அடிக்கிற பாரா தான் மாறிட்டு இருக்கு. இது சரக்கு குடிச்சிட்டு பாட்டிலை உடைச்சி போட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியும் பாருங்க. பாட்டில் உடஞ்சி எவ்வளவு கூரா இருக்கு. நடைபாதை பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து மரங்கள் எல்லாம் வந்து முள் செடியா வந்திருக்கு. உட்கார இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா முள் செடி. செடிகள்லாம் அப்புறப்படுத்தி ப்ராப்பரா இதை மெயின்டைன் பண்ணா தான் தைரியமா உட்கார முடியும். இந்த முள் செடியில இருந்து ஏதாச்சும் விஷப்பூச்சிகள் வந்து குழந்தைங்களோ பெண்களோ கடிச்சா கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லாம இருக்கு. டாய்லெட் இங்க வச்சிருக்காங்க. ஆனா இது எப்படி போறதுங்கிற வழி இல்ல. அது ஃபர்ஸ்ட் யூஸ்ல இருக்கான்னு தெரியல. பார்த்தா யூஸ்ல இருக்கிற மாதிரி தெரியல. யூஸ்ல வந்தாலும் எப்படி போறதுங்கிற வழி வந்து ப்ராப்பரான வழி இல்ல. சுத்தி பாருங்க எல்லாமே முள்ளு செடி, விச செடிகள் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாம அந்த டாய்லெட் ஓபன் பண்ணாலும் பிரயோஜனம்